வணக்கம் உறவுகளே, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிவு போடுறேன். ஒரு சிவபக்தர் வியாபாரியாக இருக்கிறாரு. அவர் ஊர் ஊராக போய் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒரு நாள் வெளியூர் போகிறதுக்கு காட்டு வழியாக போயிட்டுருக்கும்போது இருட்டிருச்சு. மரத்தடியிலே படுத்து தூங்கிட்டார். காலையில் நேரத்திலேயே மச்சனன் என்ன பண்ணுறான், மச்சனை தான் கூட போகிறான். மச்சன் என்ன பண்ணுறான், கட்டி சொத்தை பிரித்து வச்சு சாப்பிட்றான். அவன் குளிக்காமல் சாமி கும்பிடாமல் சாப்பிட்டுக்குவான். நம்ம மச்சான் சிவனை கும்பிடாமல் சாப்பிட மாட்டார், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அவங்க கொண்டு போன சாக்கில் மண்ணை நிறச்சி காட்டு பூவெல்லாம் பொறிச்சிட்டு சிவனை மாதிரி அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டு, மச்சான் நீங்கள் சாமி கும்பிடாமல் சாப்பிட மாட்டீங்கல்ல, அதனால் நான் ஒரு சிவனை கண்டுபிடிச்சிக்கிறேன், இங்கே பாருங்கள் இந்த காட்டுக்குள்ளே ஒரு சிவன் இருக்கிறாருன்னு சொல்கிறான். அவர் நம்பி சிவனை தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்றாரு. கட்டி சொத்து விரித்து வச்சு சாப்பிடும்போது, மச்சான் நான் பொய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி மண்ணைத்தான் நான் சிவனாக வச்சேன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு கோபம் வந்துடுது. நான் சிவசங்கரனையவே நான் கும்பிட்டேன், நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி. இல்லை பாருங்க, நான் சாக்கு உதறி காட்டுறேன்னு சொல்லி சாக்கை போய் எடுத்தா சாக்கு வரல. அந்த இடத்துல சிவன் ஐக்கியமாயிட்டார். அந்த இடத்துல சிவன், உண்மையான சிவனே ஐக்கியமாயிட்டார். அது வேறு எங்கேயும் இல்லைங்க, திருப்பூர் மாவட்டத்தில் சேவூர் அப்படிங்கிற இடத்துல பக்கத்தில் கூலக்கவுண்டன்புதூர் அப்படின்னு இருக்குது. அங்கே தான் இது நடந்திருக்குது. அந்த கோயிலுக்கு பேர் மொக்கனீஸ்வரர். மொக்க அப்படின்னா சாக்கு பைன்னு அர்த்தம். உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு தடவை போய் பார்த்து கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.